கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 85 முதல் வசனம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தாவே, உம் தேசத்தின் மேல் நீர் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை நீர் திருப்பினீர் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசிரியர்கள் அந்த கோராகின் புத்திரர்கள் அவர்கள் எதை நினைத்து எழுதுகிறார்கள் என்று சொன்னால், வேதத்தின் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்து கொண்டு கர்த்தர் திரும்பவும் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி, திரும்பவும் அவங்கள உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபமாக இந்த சங்கீதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க. நீங்கள் 6ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, கடைசி பகுதியில் நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால், இவர்கள் ஏதோ ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ள, ஒரு சிறை இருப்புக்குள்ள மாட்டியிருக்கிறாங்க. எகிப்திலிருந்து ஆண்டவர் அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்ததை அவங்க நினச்சி, ஆண்டவரே, நீர் எங்களை திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், திரும்பவும் எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு அழகான விஷயம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவங்க பெரிய ஒரு இக்கட்டில் இருக்காங்கன்னு சொல்லி முறுமுறுக்கவோ, ஆண்டவரை கோபப்படவோ, ஆண்டவரை வருத்தப்படுத்தவோ இல்லை. அவர்கள் கர்த்தர் முன்பாக செய்த நன்மைகளை நினச்சி ஆண்டவருக்கு முதல் வசனத்தில் சொல்கிறாங்க, நீர் எங்கள் மேலே பிரியம் வச்சு எங்கள் சிறையிருப்பெல்லாம் நீர் திருப்பினீர்ல, அதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். இன்றைக்கி உங்கள் அன்பை நாங்கள் நினச்சி பார்க்குறோம், நீர் எங்கள் மேல் வைத்த அந்த பிரியத்தை நாங்கள் நினச்சி பார்க்குறோம் சொல்லி ஆண்டவர் அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டில் இருக்கும் பொழுது, சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, சும்மா நம்ம புலம்பிக் கொண்டு இல்லாமல் தெய்வம் நமக்கு செய்த நன்மைகளை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறது போல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம், அதெல்லாம் என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளவைகள். அவர் என்றைக்குமே பொய் சொல்கிற தெய்வம் அல்ல. ஒருவேளை நம்மிடத்தில் அவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், நம்ம ஏதோ ஒரு காரியம் அவருக்காக செய்ய வேண்டியதாக இருக்கலாம். அதற்காகவே சில நேரங்களில் சில சிறையிருப்புகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். அதுக்காக நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவருடைய பிரியம் என் மேலே இல்லை, அவர் என்னை மறந்துட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், உங்கள் தேசத்தின் மேல் நீர் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை நீர் திருப்பினீர், அதுபோல் திரும்பவும் எங்களை நீர் திருப்பி உயிர்ப்பித்து கொண்டு வாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எங்களை நீர் வானத்திலிருந்து தாழ பார்க்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும், இப்படியெல்லாம் விசுவாச அறிக்கை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்புகிறாங்க கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நம்ம நம்புறது, நம்முடைய இக்கட்டின் நேரங்களில், சிறையிருப்பு நேரத்தில் கர்த்தரை நம்புறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்ம சில நேரங்களில் கர்த்தரை நம்புகிறத நம்ம விட்டுறக்கூடாது. செப்பனியா புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தில், அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரை நம்பலை. அப்போ ஆண்டவர் அவர் மேல் ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். சிறை மாறுறதுக்கு ஒரு நன்றி சொல்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக, அந்த பழைய தெய்வம் நமக்கு செய்த காரியங்களை நினச்சி பார்க்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். சரியா? சரி, இப்போ சிறையிருப்பு எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அழகான வசனம் அதில் இருக்கிறது.
4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே. அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தேசத்தை பார்த்து தேசத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத அப்படி அழகாக போட்டிருக்கு. தேசத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலுள்ள அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் பரிசுத்த பர்வதமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்த்தர் நம்மேல் பிரியம் வச்சிருக்கிறார். பிரியம் வச்சு தான் எகிப்திலேருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே கொண்டு வந்தார். அதுபோல் இன்றைக்கி அவர்கள் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய பிரியம் மாறிட்டு அப்படி கிடையாது. ஏன் அந்த சிறையிருப்பு மாறலை அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறலை. அதனால தான் அந்த சிறையிருப்பு மாறாமல் அப்படி இருக்குது. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் ஒரு பரிசுத்த பர்வதமாய் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்த பர்வதமாய் நம்ம மாறும் பொழுது, அதான் அழகாக போட்டிருக்கு. சிறையிருப்பு திருப்பும்போது, அந்த சிறையிருப்பு முடியும் போது அவங்க எப்படி மாறி இருப்பாங்கன்னா, ஒரு பரிசுத்த பர்வதமேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பரிசுத்த பர்வதமாக அவங்க மாறுறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தை, பர்வதம்னு சொன்னால் அந்த உச்சக்கட்டம், அதை எட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை அவங்க எட்டும் பொழுது அவங்க சிறையிருப்பு தானாய் உடையும். அப்போ பரிசுத்தத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமைனா, சிறையிருப்பை உடைக்கிற ஒரு வல்லமை பரிசுத்தத்திற்கு இருக்கிறது. ஸோ கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கவனிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிறையிருப்பை மாற்ற முடியும் என்று சொல்லி நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த சிறையிருப்பு மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் பரிசுத்தமாய் வாழ நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒப்பு கொடுங்க. அன்று சவுல் சொன்னது போல், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு அவரிடத்தில் அப்படியே நம்ம கேட்கும் பொழுது, நம்ம தாழ்த்தும் பொழுது, நம்முடைய பரிசுத்தத்தில் நம்ம அந்த உச்ச நிலையை, அந்த உயர்ந்த நிலையை நம்ம எட்டும் பொழுது எந்த சிறையிருப்பும் நம்மை சிறைப்படுத்த முடியாது. அந்த பரிசுத்தத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வல்லமை, ஆமென், அது நம்ம எல்லா சிறையிருப்பையும் அது உடைத்து நம்மை விடுதலையாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.